வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல செந்தமிழ் செல்வம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? திருக்குறள், கொன்றை வேந்தன், அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம். புதிய ஆத்திச்சூடி அந்த மாதிரிலாம். இன்னைக்கும் ஆன்ட்டி சில திருக்குறள் கொடுத்துருக்கேன். இதான் செந்தமிழ் செல்வமோட கடைசி அசைன்மெண்ட். சரிங்களா? ஒரு 2 3 குறள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு டைம் தரேன் நான் ஆன்ட்டி. சரிங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா படிக்கிறத புரிஞ்சு படிக்கணும். அதனாலதான் ஆன்ட்டி ஒவ்வொரு குறளையும் எப்படி பிரிச்சு படிக்கிறதுன்னு சொல்லி அதோட எக்ஸ்பிளனேஷனும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப முதல் திருக்குறள், பீலிப்பை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சரிங்களா? பீலின்னா என்னன்னா மயில் தோகை. மயில் மயிலோட தோகை இருக்கு இல்லையா, அந்த இறகு. அத நம்ம பெய்தல் அப்படின்னா ஒரு கொண்டு போய் அத வைக்கிறது. சரிங்களா? ஆஹ் போடுறது எதுலனாக்கா சாகாடும். சாகாடும்னா என்னது? ஒரு வண்டி, ஒரு மாட்டு வண்டி. அதுல கொண்டு போய் அது நிரப்புறோம். சரிங்களா? இதான் மயில் தொகைய. மயில் தொகை எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல ஏதாவது வெயிட் இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது இல்லையா? ரொம்ப லேசா இருக்கும். அதனால என்ன பண்றோம்? அந்த மாட்டு வண்டியில நம்ம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமா அந்த மயில் இறகை ஏத்துறோம். மயில் இறகு வெயிட் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம அளவுக்கு அதிகமா அந்த மாட்டு வண்டியில அந்த மயில் இறகை ஏத்துறோம். நம்ம மயில் இறகோட வெயிட்ட பார்த்தோம். ஆனா வண்டியோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கவே இல்லையே. அந்த வண்டி எவ்வளவு தாங்குன்றத நம்ம கணக்கு பண்ணவே இல்லையே. வண்டி எவ்வளவு தாங்குன்றத அதோட ஸ்ட்ரென்த்தை கணக்கு பண்ணி தான் என்ன பண்ணணும்? மயில் இறகா இருந்தா கூட, அது வெயிட்லெஸ் தான் இருந்தா கூட, அது அளவுக்கு அதிகமா நம்ம அந்த வண்டியில ஏத்தக்கூடாது. ஒருவேளை அந்த வண்டியோட ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமா, அந்த வலிமைக்கு அதிகமா நம்ம ஏத்திட்டோம்னா என்ன ஆயிடும்னா, அந்த வண்டியில அச்சாணின்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் சக்கரத்தை அந்த வண்டியோட பொருத்தி இருக்கும். அது வெயிட் தாங்க முடியாம அந்த அச்சாணி என்ன பண்ணிடும்? முறிஞ்சு போயிடும். சரிங்களா? உடைஞ்சு போயிடும். உடைஞ்சு போய் அந்த வண்டியே அப்படியே கீழே அப்படியே சாஞ்சு விழுந்துரும். சரிங்களா? அததான் இங்க சொல்லித்தராங்க. பீலிப்பை சாகாடும் அச்சு இரும் அப்பண்டம். அப்பண்டம்னா என்னது? அந்த மயிலிறகு. சால மிகுத்து பெயின். மிக மிக அதிகமா நம்ம வண்டியில ஏத்தணும்னா அளவுக்கு அதிகமா அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சொல்லி தராங்க. சரிங்களா? இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம பார்க்கணும். நம்மளோட வலிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடல் வலிமை, மன வலிமை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணணும். நம்ம நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை கணக்கு பண்ணாமயே ஒரு வேலையை எடுத்து நம்ம இத பண்ணி ஆகணும்ட்டு 2 3 வேலையில கமிட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசியில சஃபர் ஆக போறது யாரு? நம்ம தான். அந்த வண்டி எப்படி அச்சு முறிஞ்சு போன மாதிரி நம்ம ஹெல்த், அதாவது மென்டலி பிசிக்கலி எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அதனால எப்பவுமே 2 3 வேலை நீங்க செய்யறீங்களா, ஒரே டைம்ல இதை லேர்ன் பண்றேன் அதை லேர்ன் பண்றேன் நிறைய பேர் பண்ணுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆனா அது உங்களால முடியுமா? அதுக்கேத்த உடல் நலம் இருக்கா அவங்க கிட்ட, மனநலம் இருக்கான்றத ஆராய்ச்சி பண்ணிதான் வந்து இந்த டைம்ல என்னால இவ்வளவு எவ்வளவு வேலைகள் செய்ய முடியும்ன்றத பார்த்துதான் நீங்க ஒரு வேலைய நீங்க செய்யணும். சரிங்களா? அடுத்த திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள், எப்பொருள்னா என்னது? அதாவது யார் எந்த விஷயத்த, அதாவது விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய்னாக்க அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யார் யார் வாய் கேட்பினும், யார் எந்த விஷயத்த சொன்னாலும் அதை காது கொடுத்து கேக்குறோம் இல்லையா? கேட்டுட்டு அப்படியே அவங்க சொல்றத அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே ஏத்துக்காம அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாட்டி ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா, போ பாட்டி உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு போர் அடிக்குது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க எதுக்காக அந்த விஷயத்த சொல்றாங்க, அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த நுட்பமான பொருள் என்ன,
அந்த அவங்க மெய்ப்பொருள் என்ன அப்படின்றத கொஞ்ச நேரம் யோசிக்கணும். எதுக்காக இது சொல்றாங்க நமக்கு? நமக்கு இது எங்க பயன்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அது நம்மளோட நன்மைக்காக சொல்றாங்களா? இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பொறாமையினால சொல்றாங்களா? இப்படி பல விதத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து தான் அந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே மேலோட்டமா யார் எது சொன்னாலும் புரிஞ்சு எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அதுதான் இங்க சொல்லி தராங்க. அடுத்தது மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதாவது அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரிங்களா? வர்ச்சு அப்படின்னு சொல்றாங்களா, அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுல எப்பவுமே எந்த வித அழுக்கும் இருக்கக்கூடாது. என்ன மாதிரி அழுக்கு? அதாவது நம்ம கிட்ட எந்தவித பொறாமையும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதோ, இல்ல ஒரு விஷயத்த செய்யும் பொழுதோ, நம்ம மனசுல எது இருக்கக்கூடாது முதல்ல? பொறாமை இருக்கக்கூடாது. சரிங்களா? பேராசை இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட பகை உணர்வு, அந்த சினம், கோவம் அது இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம மனசுல வெளியில சிரிப்போம். ஆனா உள்ள வந்து அவங்கள பத்தி தப்பான வார்த்தைகள், இன்னா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கடினமான வார்த்தைகள், தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி மனசுக்குள்ள திட்டுறது அவங்கள. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம மனசுல அழுக்கு இல்லாம ஒரு விஷயத்த செய்யறோம் இல்லைங்களா? பேசுறதோ, செய்யறதோ, நினைக்கிறதோ அதுதான் அறம். நம்ம மனசுல எந்த வித அழுக்கும் இருக்கக்கூடாது. பொறாமை இருக்கக்கூடாது, பகை உணர்வு இருக்கக்கூடாது. அவங்க ஒருத்தங்கள பத்தின தப்பான வார்த்தைகளை மனசுக்குள்ளேயே பிரயோகப்படுத்துறது அது செய்யக்கூடாது. சரிங்களா? பேராசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம ஒருத்தங்க கிட்ட பேசுறது, நம்ம நினைக்கிறது, ஒருத்தங்கள பத்தி, இல்ல ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம ஒரு 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 விஷயத்த வந்து செய்யறோம் அவங்க நன்மைக்காக. சரிங்களா? இப்படி மனசுல அழுக்கு இல்லாம செய்யக்கூடியதுதான் என்னது? அறம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. ஆகுல நீரப்பிறன்னா என்ன அர்த்தம்னாக்கா, வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிள்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு. அங்க பாத்தீங்கன்னா, ஒரு டியூப் லைட்டோ, இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க கோயிலுக்கு. பண்ணிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் போடுவாங்க. அதுக்கு பேரு அறம் கிடையாது. அதுக்கு பேரு என்னது? பேராசை. நம்ம இத செஞ்சோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணுன்ற அந்த ஆசை. அது இருக்கக்கூடாது. அது இருந்தா அதுக்கு பேரு அறமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். வந்து அது மீடியால, யூடியூப்லலாம் போட்டு நான் இது செஞ்சேன், இந்த ஹெல்ப் பண்ணேன், அந்த ஹெல்ப் பண்ணேன் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் வெறும் ஆரவாரம். ஆகுல நீர பிறன்னு ஆரவாரம். அது நம்மள வந்து நம்மள பப்ளிக்ல நம்ம பிரபலப்படுத்திக்கிறது. அதுக்கு பேர் அறம் கிடையாது. சரிங்களா? அததான் இந்த திருக்குறள் சொல்லித் தருது. அடுத்தது புறம் தூய்மை நீரான் அமையும். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். புறம் தூய்மை அதாவது நம்ம வந்து உடம்புல புறம்னா என்னது? நம்ம உடம்பு வெளியில தெரியுது இல்லையா? அந்த தோல் அதெல்லாம். அது வந்து நமக்கு அழுக்காகுது, ஸ்மெல் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது போய் குளிப்போம் இல்லையா? தண்ணியில போய் குளிச்சா அது என்ன ஆயிடும்? அந்த அழுக்கெல்லாம் போயிடும், அந்த ஸ்மெல்லாம். அப்ப நமக்கு வெளியில இருக்கிற தூய்மை எதனால ஏற்படுதுன்னாக்கா, இந்த தண்ணினால. அதே மாரி நம்ம மனசு தூய்மை ஆவணும் அப்படின்னா, அது எதாலதான் அது முடியும் அப்படின்னா, வாய்மை. வாய்மைன்னா என்னன்னா, எப்பவுமே அடுத்தவங்களுக்கு ஆ தீமை ஏற்படுற மாதிரி நம்மளோட பேச்சு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் என்னது? வாய்மை. அப்படி நம்ம என்னைக்கு வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசாம, வ அ நம்மளோட மனசு வந்து மாறி வருதோ, அப்பதான் நம்ம மனசு தூய்மையாவுதுன்னு அர்த்தம். அடுத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டாலே, அது வாய்மை கிடையாது. அப்ப நம்ம மனசு அந்த சுத்தம், அந்த தூய்மை இருக்கவே இருக்காது. அதனால எப்பவுமே நம்ம மனசு தூய்மையா இருக்கணும்னா, நம்ம வாய்மையை கடைபிடிக்கணும். அதாவது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் பண்ற மாரி, எந்தவித தீய சொற்களையும் நம்ம பேசவே கூடாது. அவங்களுக்கு ஒரு கெட்டது ஏற்படுற மாதிரியான மத்தவங்களுக்கு கெட்டது ஏற்பட மாதிரியான விஷயங்கள நம்ம பேசவே கூடாது. அதுதான் வாய்மை. சரிங்களா? அடுத்தது வந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்
நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது பகுத்துண்டுன்னா என்னது? நம்ம வந்து நமக்கு ஒரு 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 உணவோ இல்ல எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா அதை என்ன பண்ண நம்ம மட்டும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கும் பிரிச்சு தரது. சரிங்களா? பிரிச்சு கொடுத்து பல்லுயிர் ஓம்புதல். இந்த உலகத்துல பலவிதமான உயிர்கள் இருக்கு. மனுஷங்க மட்டும் இல்ல, செடி கொடி இது மாதிரி விலங்குகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிங்களா? பூச்சிகள், இந்த மாதிரி நிறைய இருக்கு, எறும்பு, இதெல்லாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நமக்கு கிடைச்சத அதுங்களுக்கும் பிரிச்சு கொடுத்து அதுங்களையும் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நம்ம ஓம்புதல், போற்றி பாதுகாக்கணும். அதுதான் என்னது? நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் மாதிரி பலவித அறநூல்கள் இருக்கு இல்லையா? நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நூல்கள். அது எல்லாமே என்னதான் சொல்லுதுன்னு அப்படின்னா, அறம் இதுதான் என்னது? தலை சிறந்த அறம், முதன்மையான அறம் அப்படின்னு சொல்லி தருது. நமக்கு கிடைச்சத எல்லாருக்கும், எல்லா உயிர்களுக்கும் பிரிச்சு கொடுத்து என்ன பண்ணணும்? அந்த உயிர்களையும் போற்றி பாதுகாக்கணும். அதுதான் தலை சிறந்த அறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் சொல்லி தருது. சரிங்களா? அடுத்த தோன்றின் புகழோடு தோன்றுக, அகுது இலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நமக்கு வந்து மனசுல எப்பவுமே எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் தாத்தா கூட வந்து அந்த திருக்குறளை வந்து குவாட் பண்ணி சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம மனசுல எப்பவுமே உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் வரணும். அப்படி வந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு எதை கொடுக்கும்? புகழையும் பெருமையையும் தரும். நமக்கு மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதோட விளைவு என்ன? கான்சிக்வன்ஸ் என்ன? நம்ம வந்து நம்மளை கொண்டு போய் நம்மளை கீழான நிலைக்கு தள்ளிடும். அதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, எப்பவுமே மனசுல ஒரு எண்ணம் தோன்றுதுன்னா அது வந்து நமக்கு உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும். அதுதான் வந்து புகழையும் பெருமையும் தரும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வர அந்த மாதிரி எண்ணங்கள் வராம கீழான எண்ணங்கள் வந்ததுன்னா அதை என்ன பண்ணிடணும்? நம்ம டெலிட் பண்ணிடணும். சரிங்களா? அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது, நகையும் உவகையும் சொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகைனா என்னது? நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய ஒரு புன்சிரிப்பு. உவகைனா என்னது? நம்ம மனசுல ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. சரிங்களா? மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அது. இது ரெண்டுத்தையும் வந்து எது கொள்ளும் அப்படின்னா சினம். சினம்ன்றது கோவத்தோட அடுத்த ஸ்டேஜ். சரிங்களா? வந்து அது அந்த சினம் வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது வரும் பொழுது என்ன ஆயிடும்னா, நம்ம முகத்தை போய் கண்ணாடியில பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஒரே விகாரமா இருக்கும். நம்ம முகத்துல சிரிப்பும் மனசுல மகிழ்ச்சியும் இருந்தாதானே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும்? பார்க்கவே இனிமையா நல்லா இருக்கும். அதுவே இல்லாம இந்த கோபத்தை தாண்டி இந்த சினம் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம்னாலே என்ன ஆயிடும்? நம்ம ஃபேஸே ஒரு விகாரமா ஆயிடும். சரிங்களா? இந்த சினம் தான் என்னது? மிகப்பெரிய பகை. அது என்ன பண்ணும்? நம்ம மனசுல வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும், ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணிடும். அதனால வந்து இப்ப வெளியில இருந்து யாராவது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற இந்த சினமே என்ன பண்ணும்? நமக்கு ஒரு மிகப்பெரிய எனிமி. அதுவே என்ன பண்ணிடும்? நம்மள வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸ உண்டு பண்ணிடும். இதை விட வேற பகை எதுவுமே இல்ல. ஏதாவது இருக்கான்ற மாதிரி நம்ம திருவள்ளுவர் தாத்தாவே கேக்குறாங்க. சரிங்களா? அதனால வந்து எப்பவுமே வந்து கோபம் தாண்டி அந்த சினம்ன்றது எப்படி வரும்னாக்கா அடுத்தவங்களை பழி வாங்கணும், அவங்கள அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுதான் சினம். சரிங்களா? தன்னை மீறி கண்ட்ரோல் இல்லாம செயல்படுறது. அது வந்து வந்துச்சுனாலே என்ன ஆயிடும்? உங்களோட சந்தோஷம் போயிடும். அதை விட மிகப்பெரிய இனிமே எதுவும் இல்லை அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவத்தை இதுல சொல்லி தராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொல்லினதே அறம். அதாவது முகத்துல எப்பவுமே ஒரு இனிமை இருக்கணும், ஒரு ஒரு புன்சிரிப்பு இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? யார நம்ம எதிரில யாரு இருந்தாலும் அவங்களை எப்படி வந்து அதே மன மகிழ்ச்சியோட புன்சிரிப்போட அவங்கள பார்த்து மனசுலேந்து இனிமையான சொற்களை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுதான் அடுத்தவங்களுக்கு என்னத்தை தரும்னாக்கா அவங்க மத்தவங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும். அதுதான் அறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவத்தை இதுல சொல்லி தராங்க. சரிங்களா செல்லக்குட்டீஸ்? இப்ப வந்து ஆன்ட்டி வந்து இந்த திருக்குறள் எல்லாம் உங்களுக்கு நீங்க திருக்குறள் தான் படிக்க போறீங்க. ஆனா படிக்கும் பொழுது புரிஞ்சு படிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிளனேஷனே உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு தடவை ஆன்ட்டி சொல்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க காதால கேளுங்க எக்ஸ்பிளனேஷனை. படிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா வந்து இந்த குறள் என்ன சொல்ல வருது, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓவராலா என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிங்க. சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப அழகா இது வரைக்குமே எல்லாருமே இந்த திருக்குறள் எல்லாம் உச்சரிக்கிறீங்க, சொல்றீங்க. ஆன்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி பிரிச்சு படிக்கிறேன்றதையும் நல்லா கவனமா பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், முதல்ல அந்த குறள் அதோட விளக்கம் ரெண்டுத்தையும் நோட் புக்ல எழுதிடணும் பார்த்து. அடுத்தது குறள் விளக்கம் ரெண்டுத்தையும் நீங்க ஒரு தடவை பார்த்து வாசிக்கணும். அடுத்தது குறள் மட்டும் நீங்க பார்க்காம ஒரு தடவை சொல்லி அனுப்பணும். குறள் மட்டும் பார்க்காம எழுதி அனுப்பணும். சரிங்களா? முதல் வார்த்தைய வந்து அம்மா சொல்லி நீங்க எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ.